இது வந்து வியாழக்கிழமை காலையில் ஆடி அமாவாசை அன்னைக்கு பாயாசத்துக்காக ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். இது லக்ஷ்னாவோட ஹேர் ஆயில் முதல் நாள் நைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ணலை விரதம் அப்படிங்கிறதுனால. அதனால கிச்சன் நீட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தோடனேயும் கொஞ்சம் மெஸ் ஆகிடுச்சு. ஒரு 10:20க்கு தான் சமையலே ஆரம்பித்தேன். சீக்கிரமாகவே செய்யணும் அப்படின்னு நினச்சேன். சின்ன சின்ன வேலை இருந்தது, அதனால இழுத்துடுச்சு. ஒரு 1 ஹவரில் ரசம் 2 பொரியல் பாயாசம் அதெல்லாம் பண்ணியாச்சு. கடகடன்னு முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இலை பூ அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். டைம் இழுத்துட்டே போயிட்டு இருந்தது. அப்புறம் லக்ஷ்னா கிட்ட சொல்லி தான், நீ போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, நான் போயிட்டு திரும்ப வந்து குக் பண்ணேன் அப்படின்னா டைம் ஆகிடும், 1:15க்குள்ளே படையிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவள் தான் போயிட்டு வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இனி பேலன்ஸ் வந்துட்டு வடை, சாம்பார், சாதம், அப்பளம் அதெல்லாம் வந்துட்டு செய்யணும். சமையல் பண்ணிகிட்டே விழுகிற பாத்திரம்லாம் கழுவிட்டே இருந்தேன். அப்புறம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்பா தவறி 3 மந்த்ஸ் தான் ஆகுது. இந்த மாதிரி படையிலெல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்துட்டு முன்னாடியே ஐயர்கிட்ட அதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டேன். 30 நாள் தான் கணக்கு. விளக்கேற்றலாம், பூ போட்டு கும்பிடலாம், அவங்களுக்கு பிடிச்சதையும் செஞ்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். வடை வந்துட்டு பேருக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் செஞ்சேன். ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிறது கணக்கெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சம்பிரதாயம் தான் ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று நம்ம மனசு தான். இடையிலே லக்ஷ்னா கால் பண்ணி, லேட் ஆகுது, வாங்கின வரைக்கும் போதும் வந்துரு அப்படின்னு சொன்னேன். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. சில பேர் இந்த கணக்கு சம்பிரதாயம் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்துட்டு 30 நாள் 3 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு 3 மந்த்ஸ் கழித்து தான் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஒரு சில இதெல்லாம் சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. ஏன்னா நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது. அப்புறம் படையலுக்கு வந்துட்டு சாம்பார், ரசம், தயிர், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்பளம், வெண்டைக்காய் பச்சடி, உளுந்த வடை, பாயாசம், மேரி பிஸ்கெட் கொஞ்சம், ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் படைச்சு கும்பிட்டுட்டு காக்காக்கி சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டு விரதம் விட்டோம். அப்பா அம்மா கூட இடையில எவ்வளவோ கோவம் பிரச்சனை அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு முடியாதப்ப கண்டிப்பாக நம்ம அவங்க கூட இருக்கணும்.